நம்ம புது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரேண்டமாக திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஈஸியாக இருக்கும்ட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து குக்கிங்க்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய், இது எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் ஹோல்டரும் வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்டோ பாப்பாவோ வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அழகாக இருக்கிறத விட அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சமைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து டக்கு டக்குன்னு சமைக்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஷெல்ஃபும் வச்சுட்டு அதில் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே காட்டியிருக்கிற 2 ஷெல்ஃபுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பெரிய ரேக் மட்டும் கொஞ்சம் வெயிட் வைக்கும்போது வந்து அந்த சென்டரில் இருக்கிற வுட் பார்ட் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ஓகே, நம்ம லைட் வெயிட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.